ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஒரு டிஃப்ரெண்ட்டான டிஷ் தான் பார்க்க போகிறோம். அது என்னென்னு பார்க்கலாம் வாங்க. இது செய்கிறதுக்கு புழுங்கல் அரிசி இது போல் சிண்டில் ஒரு 1.5 சிண்டு எடுத்துருக்கேன். இது கூட தேங்காய், 7 தக்காளி, ஒரு 10லேருந்து 12 வரமிளகாய், உப்பு, சோடா உப்பு, பெருங்காயத்தூள், இது எல்லாம் சேர்த்து தான் இப்போ செய்ய போகிறோம். இதை ஒரு 1 ஹவர் ஊற வச்சு எடுத்து மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம். இது கூடவே அந்த வரமிளகாய், சோடாப்பு, பெருங்காயத்தூள், உப்பு எல்லாத்தையும் சேர்த்துக்கிட்டு இது போல் தக்காளியை கட் பண்ணி இது கூட சேர்த்து கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த கிரைண்ட் பண்ணி எடுத்ததுக்கு அப்புறமா இந்த தேங்காய் பூவை இது கூட சேர்த்து கொஞ்சம் கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம். இதை அரைச்சி எடுத்துட்டு ஒரு குக்கரில் தண்ணி ஊற்றி அது மேலே ஒரு ஸ்டாண்டு வச்சுக்கலாம். இந்த ஸ்டாண்டு வச்சு அந்த தண்ணி நல்லா கொதிக்கிற சமயத்தில் ஒரு ட்ரேயில் நெய் அல்லது ஆயில் தடவி நம்ம அரைச்சி எடுத்து வச்சுருக்கிற அந்த மாவை எடுத்து இது போல் நல்லா ஊற்றி ஸ்ப்ரெட் பண்ணி தேய்ச்சி விட்டுடலாம். இப்போ நம்ம சோடாப்பூ போட்டு கொஞ்சம் நேரம் மூடி வச்சுருந்ததுனால அது நல்லா கேக் பதத்துக்கு நல்லா பஃபியாக கொஞ்சம் வந்திருக்கும். இந்த சமயத்தில் இது போல் ஒரு ஆஃப் இது வச்சு இது போல் மூடிக்கலாம். நல்லா கொதிக்கிற சமயத்தில் வச்சுட்டு இது மேலே ஒரு சின்ன கிளாத் போட்டு அதை நல்லா க்ளோஸ் பண்ணி விட்டுடுங்க. க்ளோஸ் பண்ணி விட்டுட்டு மேலே குக்கரோட விசில் வைக்காமல் மேலே அதை மூடியை போட்டு மூடி வச்சிடலாம். மூடி வச்சுட்டு கொஞ்ச நேரம் சிம்மில் வச்சுட்டு அதுக்கப்புறமா கொஞ்சம் ஹை ஃப்ளேமில் வச்சுக்கலாம். ஒரு 10 மினிட்ஸ் வந்து சிம்மில் இருக்கட்டும். இந்த சமயத்தில் இதுக்கான ஒரு கார சட்னி ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு என்னென்ன தேவை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 4லேருந்து 5 வரமிளகாய், 3 தக்காளி, ஒரு வெங்காயம், ஒரு 5 பல் பூண்டு எல்லாத்தையும் போட்டு கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். எடுத்துட்டு நல்லா தாளித்து கொட்டி அதிலவே நம்ம அரைச்சி வச்சுருக்கிற இந்த சட்னியையும் போட்டு நல்லா கொதிக்க விட்டுடலாம். இது கொதித்து எடுத்து வச்சோம் அப்படின்னா நம்மளோட சூப்பரான கார சட்னி ரெடி ஆகிடும். இதுக்கப்புறம் இதுக்குள்ளார பார்த்திங்கன்னா அந்த வந்து கேக் வந்து ரெடி ஆகிடும். அதாவது தக்காளி இட்லி அது ரெடி ஆகிடும். இந்த சமயத்தில் இதை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் எப்படி வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. பாருங்கள் எவ்வளோ அழகாக சூப்பராக நம்ம கலரை எதுவுமே சேர்க்காமல் இவ்வளோ சூப்பராக கலர்ஃபுல்லாக வந்திருக்கு, நேச்சுரல் கலர்லையே. இப்போ பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஒரு கத்தியில் தண்ணியை தொட்டு தொட்டு சைடெல்லாம் எடுத்து விட்டு நம்ம பீஸ் போட்டுக்கலாம். பீஸ் போட்டுட்டு அப்படியே ஒரு பிளேட்டில் கவுத்து விட்டு அது சூடாக இருக்கிறதுனால ஒரு துணி அது மேலே வச்சு நல்லா தட்டி விட்டு எடுத்தோம் அப்படின்னா நம்மளோட சூப்பரான தக்காளி இட்லி இன்ஸ்டண்ட்டாக நம்மளுக்கு ரெடி ஆகிடும். இது போல் இருக்கும். இது போல் வெளியில் போயிட்டு கடையில் வாங்கிட்டு நிறைய கலர் பவுடர்லாம் யூஸ் பண்ணுறதை வாங்காமல் இது போல் நேச்சுரலாக நம்ம வீட்டிலேயே செஞ்சு கொடுத்தோன்னா கலர்ஃபுல்லாக சூப்பராக சாப்பிடுவாங்க. இதோட சைட் டிஷ்ஷே இல்லாமல் சாப்பிட்லாம், இருந்தாலும் இது சூப்பராக இருக்கும். எப்படி சாஃப்டாக இருக்குன்னு பாருங்கள்.